Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே செயின்ட் ஜோசப் சட்டக்கல்லூரியில் செமஸ்டர் எழுத விடாமல் தடுத்ததோடு மாற்று சான்றிதழும் தர மறுத்து கல்லூரி நிர்வாகம் டார்ச்சர் செய்ததாக கூறி மன உளைச்சலில் இருந்த முதலாம் ஆண்டு மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக பகீர் புகார் எழுந்துள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். என்ன டார்கெட் பண்ணுவாங்கம்மா, இந்த காலேஜ்ல இருந்து என்ன கூட்டு போயிடுமா அப்படின்னு சொன்னானு அந்த ஃபாதர் தீபத்தை போய் பார்த்தோம். அவர்கிட்ட எல்லாமே பேசணும். அவர் தான் சொன்னார்னா 4 வருஷம் ஃபீஸை கட்டிட்டு 3,90,000 கட்டிட்டு டிசி வாங்கிட்டு போங்கம்மான்னு சொல்லிட்டாரு. நாங்க மனம் உடைச்சு போய் எங்களுக்கு அவ்வளவு துட்டு இல்லை, எங்களால டிசி மட்டும் கொடுங்க, என் பொண்ணு உள்ள கண்டா போதும். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரீகன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. திருவள்ளூர் மாவட்டம் கீழ்நள்ளத்தூர் கிராமத்தை சேர்ந்த சங்கர் ஏமலதா தம்பதியரின் 2வது மகள் பாரதி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள செயின்ட் ஜோசப் சட்டக்கல்லூரியில் LLB முதலாம் ஆண்டு படித்து வந்தார். தான் படித்து வரும் வகுப்பறை விட்டு வேறு வகுப்பறை கேட்டு நிர்வாகத்திடம் முறையிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து செமஸ்டர் தேர்வின் போது அனைத்து தேர்வுகளிலும் தேர்வு எழுத விடாமல் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் பாரதியை தொல்லை கொடுத்துள்ளனர். இதனால் விரக்தி அடைந்த பாரதி சட்டப்படிப்பை வேண்டாம் என்று முடிவெடுத்து நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளார். அதற்கு கல்லூரி நிர்வாகம் தரப்பில் அடுத்த 3 ஆண்டுகளுக்கான கல்வி கட்டணம் 3,90,000 ரூபாய் செலுத்தினால்தான் மாற்று சான்றிதழ் தருவோம் என கூறி பாரதியை மிரட்டியுள்ளது. இதனை அடுத்து தனது பெற்றோருடன் வந்த மாணவி பாரதி கல்லூரி நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அதற்கு கல்லூரி நிர்வாகம் 3 ஆண்டுகளுக்கான கல்வி கட்டணம் செலுத்திவிட்டு மாற்று சான்றிதழ் வாங்கி செல்லுங்கள் என திட்டவட்டமாக கூறியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாரதியின் பெற்றோர் நிர்வாகத்தின் காலில் விழுந்து தயவு செய்து மாற்று சான்றிதழ் தாருங்கள் என கெஞ்சியதாகவும் இதனால் பாரதி மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்துள்ளார். பிறகு யாரும் இல்லாத சமயத்தில் பாரதி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சட்டக்கல்லூரி மாணவி இறப்பிற்கு நீதி கேட்டும் கல்லூரி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சட்டக்கல்லூரி மாணவிகள், மாணவ அமைப்பினர் மற்றும் குடும்பத்தினர் சட்டக்கல்லூரி வாசலில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர். இதனால் இப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ரீகன். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.